ஹலோ எவ்ரிவான். இன்றைக்கி வந்து பேரா ஜம்பிள் டே 31க்கானது தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் வந்து இதை பாஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ நீங்கள் என்ன மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்கன்றது வீடியோ பார்க்கும்போது உங்களால் அனலைஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ இப்போது ஃபஸ்ட்டு நான் பேரா ஜம்பிள் அப்ரோச் எப்படின்னு சொல்கிறேன். ஸோ டெய்லி ஒரு பேரா ஜம்பிள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஏன்னா பேரா ஜம்பிள் வந்து நம்மளுக்கு மார்க் கண்டிப்பாக பூஸ்ட் பண்ணி கொடுக்கும். ஒரு சில எக்ஸாமில் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அப்போ பேரா ஜம்பிள் நம்மளால் போட முடியாமல் இருக்கலாம். ஒரு சில எக்ஸாமில் நம்மளுக்கு அந்த பேரா ஜம்பிள் ஈஸியாக இருக்கலாம். ஸோ நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறது டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஓகே, பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட்டு சென்டென்ஸ் நம்ம எப்படி வந்து கண்டுபிடிப்போம் எல்லாமே பார்ப்போம். ஃபஸ்ட்டு எலிமினேட் பண்ணிகிட்டே வருவோம். கரெக்டாக? ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹவெவர் அப்படின்றது இருக்குது. ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது. இங்கேயுமே ஹவெவர் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இதுவுமே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தேன்ற வார்த்தை ஸ்டார்ட் ஆகுது. தேன்றது எப்போவுமே ஒரு இன்ஃபர்மேஷனை சொல்லும். தேன்ற ஆர்டிக்கல் ஒரு சென்டென்ஸில் ஸ்டார்டிங்கில் இருந்துச்சுன்னா அது எப்போவுமே இன்ஃபர்மேஷனை தான் சொல்லும். கிளியர்? ஸோ அப்போது இது வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வராது. ஸோ நம்மளுக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் எப்போவுமே இன்ஃபர்மேஷனை சொல்கிறதா இருக்காது. ஜென்ரலாக ஒரு விஷயத்த பேசுவாங்க, அதுக்கப்புறமா தான் அதை பற்றி நம்மளுக்கு சொல்லுவாங்க இன்ஃபர்மேஷன்ஸ் என்னன்ட்டு. ஸோ அப்போ எனக்கு சி வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராது. ஓகேங்களா? ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தீஸ் டேஞ்சர்ஸ்ன்னு இருக்குது. ஸோ தீஸ் டேஞ்சர்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால இப்போ ஏதோ ஒரு டேஞ்சர்ஸை பற்றி பேசியிருப்பாங்க. ஸோ எனக்கு இதுவுமே ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் வராது. ஸோ அப்போது ஆப்வியஸாக எல்லாமே எலிமினேட் ஆனதுனால எனக்கு ஈ தான் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ். கிளியர்? ஸோ அப்போனா ஈயும் நம்ம படித்து பார்த்துடலாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்ட்டு. மேன் ஹாஸ் யூஸ்டு பாய்சன் ஃபார் அசாசினேஷன் பர்போசஸ். ஓகேங்களா? மேன் வந்து அசாசினேஷன் பர்போஸ் அப்படின்னா என்னென்னா ஒருத்தவங்களை கொலை செய்கிற ஒரு தாட்டில் இருக்கிறவங்க எதை யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாய்சனை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இண்டிவிஜுவல் எனிமீஸை அட்டாக் பண்ணுறதுக்கு மட்டும் இல்லை, மொத்த ஆர்மிஸையும் அகெயின்ஸ்டாக அவங்கள அட்டாக் பண்ணுறதுக்கும் அப்போ வந்து மனுஷங்க என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா பாய்சனை தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. மனிதன் தோன்றிய காலத்துலேருந்து அப்பத்துலேருந்தே. ஓகேங்களா? ஸோ அதுதான் இந்த டான் ஆஃப் சிவிலேஷன். அப்படின்னா மனுஷங்க நம்மளோட இதில் தோன்றினாங்கல்ல அந்த டைம்லேருந்தே பாய்சனை தான் வந்து ஒருத்தவங்களை கொலை பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்போ இது ஜென்ரலாக நம்மளுக்கு பேசுகிறாங்க. ஸோ ஈ வந்து எனக்கு ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக வரும். கரெக்டாக? இப்போது மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பேசேஜ் பார்த்தாலே ரொம்ப கன்ஃபியூஸ்டாக இருக்கும். ஏன்னா 2 ஹவவர், ஒரு ஹவவர் இருந்தால் ஈஸியாக நம்ம எதனா ஒரு சென்டென்ஸோட லிங்க் பண்ணுவோம். ஆனால் இங்கே 2 ஹவவர் இருக்குது. ஸோ கன்ஃபியூஸ் ஆகும். அப்போது என்ன பண்ணணும்னா இங்கே தீஸ் டேஞ்சர்ஸ் அப்படின்ற வார்த்தையை வச்சு நம்ம லிங்க் பண்ணோன்னா ஈஸியாக இருக்கும். தீஸ் டேஞ்சர்ஸ்னால் ஏதோ ஒரு டேஞ்சரை பற்றி முன்னாடி பேசினாதான் அப்போது தீஸ் டேஞ்சர்ஸ் அப்படின்றது ஸ்டார்ட் ஆகும். கரெக்டாக? அப்போது டிக்கு முன்னாடி ஏதோ ஒரு சென்டென்ஸில் டேஞ்சரை பற்றி பேசியிருப்பாங்க. அது எந்த சென்டென்ஸ் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சோன்னா நம்மளுக்கு ஒரு பேரிங் கிடைக்கும். கரெக்டாக? ஸோ பார்ப்போம். ஸோ அதே மாதிரி ஹவெவர் இது ஒரு பேரிங் கண்டுபிடிக்கலாமா? ஸோ ஹவெவர் அப்படின்னா இது ஒரு கனெக்டர் வேர்டு. கரெக்டாக? ஸோ இந்த சென்டென்ஸ்க்கு முன்னாடி ஒன்று பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், இல்லைனா சென்டென்ஸ்க்கு முன்னாடி பாசிட்டிவ்னா பின்னாடி நெகட்டிவ், ஃப்ரண்ட்டில் நெகட்டிவ்னா பின்னாடி பாசிட்டிவாக பேசியிருப்பாங்க. இப்படி தானே நடக்கும். அப்படி இல்லைனா ஏதோ ஒரு விஷயம் கான்ட்ராஸ்டாக இருக்கும். கரெக்டாக? கான்ட்ராஸ்டாக இருக்கும்னு சொல்லலாமா? ஸோ ஓகே, இப்போது நம்மளுக்கு இதுவுமே தெரிஞ்சிருச்சு, இதுவுமே தெரிஞ்சிச்சு. இதுக்கு மேலே நம்ம ஒரு சென்டென்ஸையும் நம்ம படித்து பார்த்தா தான் நம்ம வந்து மீனிங் புரிஞ்சாதான் இது அதுக்கப்புறமா அப்ரோச்சே பண்ண முடியும். கரெக்டாக? இப்போ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் மட்டும் கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ நம்ம ஒரு சென்டென்ஸாக மீனிங் பார்ப்போம். கிளியர்? ஸோ எனக்கு ஏல என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். ஹவெவர், ஆல்தோ தீஸ் as well as later treaties. ஓகே, later treaties. ஓகே, இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் இப்போது வேர் ஆல் மேட் இன் குட் ஃபெய்த். ஓகே, தே கண்டெய்ன்ட் நோ மீன்ஸ் ஆஃப் கண்ட்ரோல் அண்ட் ஸோ ஃபெயில்டு டு ப்ரிவெண்ட் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் ஃப்ரம் டெவலப்பிங் அண்ட் யூஸிங் பயாலஜிக்கல் வெப்பன். ஓகே, ஃபெயில்டு டு ப்ரிவெண்ட் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் ஃப்ரம் டெவலப்பிங் அண்ட் யூஸிங் பயாலஜிக்கல் வெப்பன் சொல்லியிருக்காங்க. இங்கே என்ன சொல்கிறாங்க? இவ அனைத்தும் இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்தோ தீஸ் இது எல்லாமே
ஓகேங்களா? என்னதான் ஒரு ஃபெய்த்தோட ஒரு குட் ஃபெய்த்தோட அவங்க செஞ்சுட்டு இருந்தாலும் பட் அதில் வந்து எந்த ஒரு கண்ட்ரோல் எந்த ஒரு கட்டுப்பாடும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, இப்போ திரும்ப நான் சொல்கிறேன் பாருங்கள். இதில் வந்து ஆல்தோ தீஸ் ஓகேங்களா, ஸோ அவங்க எல்லாம் குட் பிலீஃப் குட் ஃபெய்த்தோட ஒரு விஷயத்த வந்து செஞ்சிட்டு இருந்தாலும் அதில் வந்து எந்த ஒரு கண்ட்ரோலுமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால என்ன ஆயிடுச்சுன்னா ஃபெயில்டு டு ப்ரிவெண்ட் ஓகேங்களா. ஸோ அவங்களால இந்த பயாலஜிக்கல் வெப்பன்ஸ் யூஸ் பண்ணி வர கொலைகளை தடுக்க முடியல அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, ஆனால் எனக்கு இந்த வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கீழே என்ன சொல்கிறாங்க, மேன் வந்து பாய்சன் யூஸ் பண்ணுறாங்க கொலை பண்ணுறதுக்கு. ஆனால் இங்கே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க அந்த ஒரு நல்ல பிலீஃபோடு செஞ்சாலும் அதில் எந்த ஒரு கண்ட்ரோலும் இல்லாமல் அந்த பயாலஜிக்கல் வெப்பன்ஸை வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியல, ஃபெயில் ஆகிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து எனக்கு அந்த ஈயோட கனெக்ட் ஆகிற மாதிரியே இல்லை, சென்டென்ஸு சிங்க் ஆகிற மாதிரி இல்லை. கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம். இங்கே பார்த்தீங்கன்னா however the foundation of microbiology by Louis Pasteur and Robert Koch offered new prospect for those interested in biological weapons because it allowed agents to be chosen and designed on a rational basis. ஓகே, ஸோ இங்கே என்னன்னு சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்த மைக்ரோபயாலஜி இந்த ரிசர்ச்சஸ்லாம் இருக்குல்ல, இதை வந்து யார் பண்ணியிருக்காங்க, லூயிஸ் பாஸ்டர், ராபர்ட் காச். ஓகேங்களா, ஸோ இவங்க என்ன ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு நியூ ப்ராஸ்பெக்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க இந்த பயாலஜிக்கல் வெப்பன்ஸ்க்கு. ஓகேங்களா, இது வந்து என்ன அலோட் பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்கள சூஸன் அண்ட் டிசைன் அண்ட் ரேஷனல் பேசிஸில் ஏஜென்ட்டை சூஸ் பண்ணுறதுக்கு இதை அலோ பண்ணுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இங்கே பியில் என்ன சொல்கிறாங்க, அப்போ இந்த லூயிஸ் பாஸ்டரும் ராபர்ட் காச் வந்து என்ன பண்ணுறாங்க, இந்த ஒரு இப்போ இந்த ரிசர்ச் வந்து இது பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு வந்து அவங்களுக்கு புதிய ஆப்பர்ச்சுனிட்டிஸும் வந்து இது பண்ணுறாங்க. பிகாஸ் வந்து அதில் நிறைய டிசீஸ் வந்து அது ஃபார்ம் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ அதனால் அந்த இதுவை வந்து அவங்க ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. அதுதான் பிகாஸ் இட் அலோட் ஏஜென்ட் டு பி சூசன் அண்ட் டிசைன்ட் ஆன் எ ரேஷனல் பேசிஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே தீஸ் டேஞ்சர்ஸ்ன்னு இருக்குது. கரெக்டாக? இங்கே தீஸ் டேஞ்சர்ஸ்ன்னு இருக்குது. இங்கே வந்து ஒரு டிசீஸை இது ஃபார்ம் பண்ணுது அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருக்காங்க. இங்கே பாருங்கள், த ஃபவுண்டேஷன் ஆஃப் மைக்ரோபயாலஜி பை லூயிஸ் பாஸ்டர், ராபர்ட் காச், இவங்க வந்து ஒரு நியூ ப்ராஸ்பெக்ட் வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க இந்த பயாலஜிக்கல் வெப்பன்ஸில். பிகாஸ் இது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு நோயை உண்டாக்குற ஒரு இதுவை வந்து ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க, வடிவமைச்சு கொடுக்குது. அப்போது அந்த டிசீஸ் அப்படின்றது ஒரு டேஞ்சர் தானே. இது ஆக்சுவலி வந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்குது. ஓகேங்களா, ஆனால் இங்கே வந்து நல்லா படித்து இந்த பயாலஜிக்கல் வெப்பன் அந்த இது ரிசர்ச் பண்ணும்போது அங்கே வந்து இந்த டிசீஸ் அது ஃபார்ம் பண்ணுது. இதை வந்து இன்டைரக்டாக தான் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ அப்படின்றப்போ உங்களுக்கு வந்து இந்த ஈக்கு அப்புறம் இந்த டிக்கு முன்னாடி பி அப்படின்றத சூஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஓகேங்களா, ஏன்னா வந்து எனக்கு பியில் தான் வந்து அந்த டேஞ்சர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து இவங்க 2 பேர் ரிசர்ச் பண்ணும்போது இந்த டிசீஸ் ஃபார்ம் ஆகுது. இதனால் இது வந்து ஒரு நோயை உண்டாக்குற ஒரு அடிப்படையில் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா, அது இன்டைரக்டாக தான் இருக்குது. ஸோ அப்போ இது நம்மளுக்கு வந்து இதுக்கு பிக்கு அப்போ இந்த டீஸ் டேஞ்சர்ஸ்க்கு முன்னாடி இந்த பி தான் வரும் அப்படின்றது கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஓகேங்களா, ஸோ அப்போ எனக்கு வந்து பிடி பேர் ஆகிடுச்சு. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா however although these as well as later treaties were all made in good faith. ஓகே, இது நம்ம பார்த்துட்டோம். கரெக்டாக? அப்போது எனக்கு நான் இங்கே டிக்கு அப்புறம் இந்த ஏ வருதுன்னு சொல்வேன். ஏன்னா இங்கே என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு கான்ட்ராஸ்டாக சொல்கிறாங்க. இப்போது எனக்கு டியில் வந்து ஒரு இந்த டேஞ்சர் வந்து சூன் ரெகக்னைஸ்ட் அண்ட் ரிசல்டட் இன் 2 இன்டர்நேஷ்னல் டிக்ளரேஷன் சொல்லியிருக்காங்க. ஒன்று 1874 ப்ருசெல்லில், இன்னொன்று வந்து 1899 இந்த ஆக்யூ அப்படின்ற அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ராஹிபிட் பண்ணியிருக்காங்க, தடை பண்ணியிருக்காங்க பாய்சன்டு வெப்பன்ஸை. கரெக்டாக? பாய்சன்டு வெப்பன்ஸ் என்ன பண்ணியிருக்காங்க, தடை செஞ்சுருக்காங்க. ஆனால் இங்கே ஏல பாருங்கள், நம்ம என்ன பார்த்தோம், அவங்களால வந்து அங்கே தடை செஞ்சுருக்காங்க. ஆனால் ஃபெயில்டு டு ப்ரிவெண்ட், அதை தடுக்கிறது அந்த முறையை வந்து இவங்க ஃபெயில் ஆகிட்டாங்க, அதை தடுக்கிறதுல ஃபெயில் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போது எனக்கு இங்கே டிக்கு அப்புறம் ஏ வரும்ன்றது சொல்லலாமா?
ஸோ அப்போ டிக்கு அப்புறம் என்ன வரும்னு சொல்லலாம், ஏ. அப்போது நான் இதை வச்சு பி டி ஏ மூணுமே வந்து பேர் ஆகுதுன்னு சொல்லலாமா? ஏன்னா உங்களுக்கு வந்து பி தான் வந்து கண்டுபிடிக்க கஷ்டம், டிக்கு முன்னாடி பி தான் கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ஆனால் டிக்கு அப்புறம் ஏ தான் கண்டுபிடிக்கிறது ஈஸி. பிகாஸ் தீஸ் டேஞ்சர்ஸ் என்ன சொல்கிறாங்க, ரிசல்டட் இன் 2 இது சொல்லிட்டாங்க. தட் ப்ராஹிப் த, அவங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா பாய்சன்டு வெப்பன்ஸை இது யூஸ் பண்ணுறதுக்கு தடை செய்ய போகிறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கரெக்டாக தடை செய்யப்பட்டிருக்கு சம்திங். ஆனால் இங்கே ஃபெயில்டு டு ப்ரிவெண்ட் இன்ட்ரெஸ்டட் பார்ட்டிஸ் ஃப்ரம் டெவலப்பிங் அண்ட் யூஸிங் பயாலஜிக்கல் வெப்பன்ஸ். இங்கே வந்து அது ஃபெயில் ஆயிடுச்சு அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுல. அப்போது எனக்கு டியும் ஏவும் பேர் ஆயிடுச்சு. அப்போது எனக்கு பிடிஏ பேர் ஆயிடுச்சு. ஸோ அது ஃபெயில் ஆயிடுச்சு. ஓகேங்களா? ஸோ ஜெர்மனி தான் வந்து இந்த மாதிரி வெப்பன்ஸை, எந்த வெப்பனு, இந்த பயாலஜிக்கல் வெப்பன் யூஸ் பண்ணுறதுல ஃபஸ்ட்டு இதுவு. ஓகேங்களா? ஸோ இது வந்து ஒரு பெரிய அழிவை கொடுக்குது, போத் பயாலஜிக்கலாகவும் சரி கெமிக்கலாகவும் சரி. ஃபஸ்ட்டு வேர்ல்டு வார் அப்போது ஃபைனலாக தானே சொல்லுவாங்க யார் வந்து இதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க அப்படின்ட்டு. அதை பற்றி பேசிட்டு தானே ஃபைனலாக சொல்லுவாங்க. ஸோ அப்போது இங்கே வந்து தடை செய்யப்பட முடியல. அதுக்கப்புறமா ஜெர்மனி தான் வந்து இந்த இது வந்து ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணியிருக்கு அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு மெயின்ஸ் லெவல் பேராஜம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு கிளர்க் மெயின்ஸ் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா இந்த லெவலில் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பிஓ மெயின்ஸ்லேயும் மேபி ஒரு சில டைம் இந்த மாதிரி வரலாம். ஓகேங்களா? வராமலும் போகலாம். இதை விட டஃப்பாக வரும் பிஓ மெயின்ஸ்க்கெலாம். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கனாலே உங்களுக்கே ரொம்ப கன்ஃபியூசிங்காக இருக்கும். ஆனால் இதில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். அதுக்கப்புறமா டிக்கு அப்புறம் ஏ தான் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கலாம். ஏன்னா இங்கே ப்ராஹிப் பண்ணப்பட்டிருக்கு, அங்கே ஃபெயில் டு ப்ரிவெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ டிக்கு அப்புறம் ஏ, அது ஃபெயில் ஆயிருந்தாலும் ப்ளஸ் ஜெர்மனி தான் வந்து ஃபஸ்ட்டு இந்த வெப்பன் யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பிடிஏசி. அப்போது பேலன்ஸ் இருக்க 4க்கு இந்த பிடிஏசி. ஓகேங்களா? ஸோ இது கன்ஃபியூஸாக இருக்கும் அப்படின்றது எனக்கு புரியுது. பட் நான் திரும்ப ஒரு வாட்டி சொல்கிறேன். ஓகேங்களா? ஸோ நம்ம ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டோம். கரெக்டாக? ஸோ ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். அதே மாதிரி நான் என்ன சொல்லியிருந்தேன்னா தீஸ் டேஞ்சர்ஸ் வச்சு அப்ரோச் பண்ணலான்னு சொன்னேன். அப்போ தீஸ் டேஞ்சர்ஸ்னால் அப்போ ஏதோ ஒரு டேஞ்சரை பற்றி முன்னாடி பேசியிருப்பாங்க. கரெக்டாக? அப்போ அந்த பியில் தான் அந்த டேஞ்சர்ஸை பற்றி பேசியிருக்காங்க. ஆனால் இந்த சென்டென்ஸ் நம்ம புரிஞ்சிக்கிறதுக்கே வந்து கொஞ்சம் இதுவாக தான் இருக்குது. ஆனால் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க பயாலஜிக்கல் வெப்பனில் தான் இன்ட்ரெஸ்டாக இருக்காங்க. இது என்ன பண்ணுதுன்னா ஒரு இதில் வந்து ஒரு நோய் ஃபார்ம் ஆகுது. நோய் மீன்ஸ் இந்த பயாலஜிக்கல் இந்த பாய்சன் யூஸ் பண்ணி ஒருத்தவங்களை கொலை பண்ணுறதுனால என்ன இதுவாகுது. அப்போ அது வந்து டேஞ்சர் அப்படின்ற மாதிரி இங்கே சொல்லியிருப்பாங்க பியில். அதுதான் இன்டெரக்டாக சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அதனால டிக்கு முன்னாடி பி அப்படின்னு இங்கே போட்டிருந்தேன். இது வந்து கண்டுபிடிக்கிறது கஷ்டம் கண்டிப்பாக எக்ஸாமில். அப்போது பட் ஆனால் வேறு எப்படி கண்டுபிடிச்சிருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லா சென்டென்ஸையும் பேலன்ஸ் படிக்கும்போது டியில் வந்து எனக்கு இங்கே பாய்சன்ட் வெப்பனை ப்ராஹிபிட் பண்ணியிருக்காங்க. அப்போது இங்கே வந்து அதை ஃபெயில் ஆகிடுச்சு அதை ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கு. அப்போது இதை வச்சு நான் டிக்கு அப்புறம் ஏ வரும்ன்றதை பேர் பண்ணிவிடுவேன். இது ஃபெயில் ஆனாலும் ஃபஸ்ட்டு எந்த கண்ட்ரி வந்து இதை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணாங்க அப்படின்றத லாஸ்ட்டாக சொல்லியிருப்பாங்க. ஆப்வியஸாக இந்த ஜெர்மனி வாஸ் த ஃபஸ்ட்டு டு யூஸ் இந்த வெப்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்களா. அப்போது ஆப்வியஸாக எனக்கு சி தான் வந்து லாஸ்ட் சென்டென்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. ஓகே, ஸோ அப்போ சியை வந்து நான் லாஸ்ட்டு சென்டென்ஸாக போடலாம், இ வந்து ஃபஸ்ட்டு சென்டென்ஸாக போடலாம். எனக்கு டிஏன்னு தெரிஞ்சிருச்சு. ஒன்று பிடிஏவாக ஆன்சர் இருக்கலாம், இல்லைனா டிஏபியாக இருக்கலாம். இது ரெண்டுத்தில் தான் ஏதோ ஒன்று இருக்க போகுது. அப்போ நீங்கள் எக்ஸாமில் ஒன்று அப்போ நீங்கள் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது டிஏன்றது கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இது ரெண்டுத்தில் அந்த டைமுக்கு எதுனாலும் போடுங்க. போட்டாலும் ஒன்று 3மே தப்பாகலாம், இல்லைனா 3மே கரெக்டாகலாம். அந்த மாதிரி தான் ஒரு இது வரும். கரெக்டாக? அப்படி ரிஸ்க் எடுக்கலைன்னா ஜஸ்ட்டு ஈயும் சியும் மட்டும் போட்டுருக்கலாம். ஓகேங்களா? ஸோ சி பார்த்தீங்கன்னா ஏன் நான் சி வந்து லாஸ்ட்டாக வரும்னு சொல்லியிருக்கேன்னா, நம்ம எல்லா சென்டென்ஸையும் படிக்கும் போதே நம்மளுக்கு தெரியுது ஜெர்மனி வந்து ஃபஸ்ட்டு டு யூஸ் திஸ் வெப்பன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆப்வியஸாக அதை பற்றின முன்னாடி அந்த வெப்பனை பற்றி பேசிட்டோன்னு தான் இந்த ஜெர்மனி இதை தான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணுச்சு அப்படின்றத சொல்லுவாங்க ஆப்வியஸாக. ஸோ அதை வச்சு தான் சி வந்து லாஸ்ட்டு சென்டென்ஸாக வரும் அப்படின்றத நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். கிளியர்? ஏன்னா இந்த சிக்கு அப்புறம் அவ்வவர் அப்படின்ற யூஸ் பண்ணுற மாதிரி எந்த ஒரு இதுவுமே ஆப்ஷன் வரல. உங்களுக்கு மீனிங்கே புரியலனாலும் ஜஸ்ட் மேலோட்டமாக பார்த்துருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு சென்டென்ஸும் லாஸ்ட்டு சென்டென்ஸும் இதில் ஈஸியாக இது பண்ணிடலாம். ப்ளஸ் ஒரே ஒரு பேர் அந்த டிக்கு அப்புறம் ஏ வரும்ன்றதை கிளியர் பண்ணிடலாம். ஒன்று அந்த பி தான் நம்மளுக்கு இடிக்கும் எக்ஸாமில் இடிக்கிறது தான். இது கொஞ்சம் டஃப்பான ஒரு பேராஜம்பிள் தான். ஓகேங்களா? ஸோ மெயின்ஸ் லெவல் இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நான் இந்த பிடிஎஃப் ஷேர் பண்ணுறேன், நீங்களும் பொறுமையாக ஒரு வாட்டி சால்வ் பண்ணி பாருங்கள். இதுக்கு ஃபைனல் ஆன்சர் பார்த்தீங்கன்னா
EBDAC இதுதான் ஃபைனல் ஆன்சர். கிளியர்? தேங்க்யூ.